எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பேச என்ன கேட்குது? அது மனசாட்சி சார். மேம் உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஐயோ, நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை நான் தனியா வெளியே மீட் பண்றேன் சார். அப்படியா மேம்? தேங்க்யூ தேங்க்யூ. பேசலாமா? பேசுங்க சார். நீங்க என்னோட பேசலாம். இல்ல இல்ல சார், விக்கரன் பத்தி இன்னும் பேசாம இருக்கீங்க. ஓட்டர் பாருங்க இருங்க. அவருக்கு விக்கல் வந்துருச்சுன்னு ஓடிட்டாரு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்புறம் விக்ரன் சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லனா, அது கதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு ஜென்ரலா ஃபீல் பண்ணுவோம். அது படத்துல வரும்போது அது எடிட்ல நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து நாங்க விடுதலை அப்படின்னு சொல்ல போனா அதுக்கு ஈக்குவலா தாண்டி தான் இந்த எடிட் நடந்துச்சு. இல்ல இல்ல அது எங்களுக்கு தெரியாது. பர்சனலா ஷேரிங் தான். ரொம்ப ஹாப்பிங்க. கொஞ்சம் மனசுல பட்டு லேசா பேசிக்கிறேன், தவறா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு சார் மாஸ்க் வந்து மாசா வந்திருக்கு சரிங்களா? அதான் உண்மை. என்ன சொல்றதுன்னு தெரியல. விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரியே தெரியல தலைவா. என்ன அந்த ஹேங்கிங்ல இருக்கு எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலா. ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளவு பேசுறான்னு பாக்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவா. அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன் தென்னாடுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா, உங்க வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததுல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாத்திக்கிறேன் ப்ளீஸ், தவறா எடுத்துக்கணும். தானு சார் ஐயா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட அடுத்த படத்துல அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சார் வரேன் சார். அவர் கடைசியா அவர் அதுக்கு முன்னாடி கேட்டு வாங்கிட்டார், ஃபோன் வாங்கிட்டார் என்கிட்ட, ஒரு புக் பண்ணிட்டார் என்கிட்ட. அதனால அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சார் நீங்க வந்தது சார். பர்சனலாக எனக்கு பெரிய ஹாப்பி சார். பவன் சார் அவர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, அது படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் எப்போ ஓப்பன் ரூம்ல நம்ம அப்போ போய் கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம் சார். இனி ரெகுலராக மீட் பண்ண முடியாது, பிஸியாயிருவீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அது நல்சன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 2 டைம் பார்த்துருப்பீங்க. இப்போதான் நேராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதுதான் சார் ராமர், வேற எதுவும் இல்லை சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே ஓகே சார். ஐயரடின் கிங்ஸ்லி அவர் என்னன்னா இவங்களோட சேர்ந்து ஸ்லோவா ஒரு பேட்டர்ன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது தலைவன் டேரக்டர்ல பிடிச்சிட்டா நினைக்கிறேன், ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சிட்டா நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தை கமர்ஷியலா எடிட்டிங்ல மாறிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மாறிடுச்சு. தவறா எடுத்துக்கேன் சார். உங்க மீட்டர் சொல்றேன் சார். ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் ஒன்று வரும் இல்லையா? நீங்க ஒரு பொறுமையான பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பா மாறிடுச்சு. எதுவும் தவறா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்.